நேரம் உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தை சொல்லும் கற்றாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் வார்த்தை சொல்லும் கற்றாவே மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே தடைகள் எல்லாம் துணிகளாலே மாறிடும். தடைகள் எல்லாம் துணிகளாலே மாறிடும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே வியாதிகள் வறுமைகள் எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமைகள் எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் நாமத்திற்கு மகிமை உண்டாயிருப்பதாக. இன்னும் கூட ஒரு பாடலை பாடி கர்த்தரின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நாம் பாடல் புஸ்தகத்திலே 281வது பாடலை பாடி கர்த்தரின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். பாடல் புஸ்தகத்திலே 281. தேனினிமையிலும் நம் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாடல் புஸ்தகத்திலே 281. தேனினிமையிலும்
மனமே தேடி மகிழும் இயேசுவின் நாமம் தூய மதுர ஊருகத்தாரும் தேருகத்தாரும் புகழ் போற்றும் நாமம் அதை பிடித்துள்ளார் நான் தேடின வாழ்வை பெறுவாய் மனமே மனமே தேடி மகிழும் இயேசுவின் நாமம் தூய மதுர மாமே கர்த்தருக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னுமாய் கூட ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எபினேசர் ஆராதனை, என் துணையாளரே உமக்கு ஆராதனை. பாடல் புஸ்தகத்திலே 1046வது பாடலை நாம் பாடலாம். பாடல் புஸ்தகத்திலே 1046. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மன்னிடுவேன் உன் பாதத்திலே, மன்னிடுவேன் உன் பாதத்திலே. ஆராதனை, எளியோனை கண்ணோ
வந்தார் என்னை அழித்தாலுமே கனிவாக கனிவாக மரப்பேரோ உமது அன்பை மரப்பேரோ உமது அன்பை மன்னிடுவே பாதத்திலே மன்னிடுவே பாதத்திலே எழுது பண்ணலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாயிருப்பதாக. மீத நேரத்தில் நம்முடைய மேம்பட்ட கரங்களை கொடுக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாயிருப்பதாக. நாம் நின்று கொண்டிருக்கிற வேளையில் சங்கீதங்களின் புஸ்தகம் 106வது அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 106 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 106 7வது 8வது. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தை நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். மறுபடியுமாக எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தை நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். கர்த்தர் இந்த வேத வாய்ப்புகளை நமக்கு என்று ஆசிரியர் தருவாராக. கண்ணலை முடிச்சு தயவும் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த தேவனாகிய கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவரே,
இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றி. நீர் இந்த உலகத்தில் துவக்கும் பொழுது மாலை வேலையை நீர் அதிகமாக சிந்தித்தவராக, அந்த நாளை குறித்து அதிகமாக எண்ணினவராக, சாயங்கால வேலையை, ஆவிக்குரிய சாயங்கால வேலையையும் இந்த உலக பிரகாரமான சாயங்கால வேலையை நீர் ஆண்டவரை முன்னறிந்தவர். நீர் தான் ஆண்டவர், நாங்கள் இல்லை ஆண்டவரே. ஆகவே சாயங்கால வேலையை குறித்து வேதம் முழுவதையும் நீர் பேசிக்கொண்டே வந்தீர். அவ்விதமாகவே இந்த நாளில் கூட இந்த சாயங்கால வேலையிலும் ஆவிக்குரிய இந்த சாயங்கால வெளிச்சத்தையும் நாங்கள் காணும்படி இன்றைக்கு ஆண்டவர் அடியனை மறைத்து இந்த மக்களோடு இடைபடும்படி சொல்லிக்கிறேன். ஆண்டவர் இந்த மக்கள் ஒன்றையும் தீதாகவோ தவறாகவோ மாறாகவோ எடுத்துக்கொள்ளாமல் ஆண்டவரே வார்த்தை சொல்கிறபடியே கேட்கவும் செய்யவும் விசேஷமாக இந்த நாளில் உங்களோட வார்த்தையில் நான் இராதபடிக்கு அநேக தடங்கல்கள், எக்கச்சக்கமான தடங்கல்கள். சற்று நேரம் 10 நிமிடங்களுக்கு முன்பாகவும் கூட ஒரு அநேக தடங்கள் மத்தியில் நான் இங்கே வந்திருக்கிறேன். என்னால் செய்தியை வாசிக்க முடியவில்லை. இப்பொழுது நான் செய்தியை வாசிக்கிறேன். நீர் அதை குறித்த வெளிப்பாட்டையும் அதை குறித்த காரியங்களையும் நீர் எங்களுக்கு தந்தருளி கேட்கிறவர்கள் ஒவ்வொருவருமே கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்ட உதவி செய்தார். நாங்கள் இந்த கடைசி நாளிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு தருணம் ஆண்டவரை உங்களோடு கூட சேர்ந்து கொள்ளுதல். அதை தவிர வேறு ஒன்றும் எங்களுக்கு இந்த நாட்களில் இல்லை. ஆண்டவர் நிச்சயமாகவே உம்மால் தீர்மானிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக உண்மை சந்திப்பார்கள், உம்மோடு சேர்ந்து கொள்வார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எங்களை ஆண்டவரே அந்த வருகைக்கு நேராக மறுரூபமாக்கப்படுதலுக்கு நேராக வழிநடத்துவார். நாங்கள் உலக பிரகாரமான காரியங்களை அல்ல, மகிமைக்கேற்றவைகளை நாங்கள் சிந்தித்து யோசித்து அதன்படி செய்து மற்ற எல்லாவற்றையும் தள்ளி கடந்து போகிற அனுபவத்தைத்தான் நரியனை மறைந்து பேசு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறேன், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, மாலை வேளையில் வந்திருக்கிறவங்க யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாயிருக்கும்படியாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 3 மணி முதல் எனக்கு ரொம்ப அநேக வந்து பேசிட்டு கொஞ்சம் கூட, ஆனால் காலையில் தான் ப்ரேயரில் இருக்கிறேன். இந்த செய்திக்குள்ளே போக முடியாதபடி எனக்கு இருந்தது. நான் இப்போ செய்தி படிக்கிறேன். இது என்னால் படிக்க முடியல. இப்போ நான் படித்து அதை பற்றி பேச கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த செய்தி என்பது God being misunderstood என்ற செய்தியிலிருந்து நான் வாசிக்கிறேன். God being misunderstood, தேவன் தவறாக புரிந்து கொள்ளுதல். இது 1வது நூற்றாண்டிலிருந்து 1வது யாத்திரையிலிருந்து வருகிறது. என்ன சொல்கிறான்னு எனக்கு தெரியல, நான் வாசிக்கல. நான் இதை அப்படியே வாசித்துட்டே வரேன். நான் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லுகிறேன். நான் கடந்து போகலாமா? இப்போ நமக்கு தெரியும், இந்த 106வது சங்கீதம் முழுதும் நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த 1ஆம் யாத்திரையில் தேவன் அவர்கள் வழிநடத்தி வரும்போது என்ன நடந்தது, என்ன சம்பவித்தது என்பதை தாவீது மிக தெளிவாக பேசுகிற ஒரு சம்பவம் தான் இது. இந்த கடைசி நாளில் மனிதர்கள் அதாவது நாம் சென்ற வார்த்தையோடு பார்த்தோம். ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்கிற ஒன்றின் பேரில் உலகம் மிக வேகமாக கடந்து போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் படிப்பு கூட, பிள்ளைகளுடைய படிப்பு கூட ஏஐ தொடர்பாகத்தான் கடந்து போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, இந்த கடைசி நாளில் 3வது உலகப் போருக்கு ஆயத்தமாக பட்சமாக உலகம் கடந்து போவதையும் பார்க்கிறோம். இப்படி நம்மை சுற்றிலும் தேவனாகிய கர்த்தர் இவைகள் சம்பவிப்பதற்கு முன்பே நமக்கு எச்சரிக்கை செய்து விட்டார். இவைகள்லாம் இருக்கும். அதே போல் சாத்தானுடைய பயங்கரமான திருச்சின் செய்தியில் சொல்கிறார். அவனுடைய பயங்கரமான தந்திரங்கள் போன்றவைகள் காணப்படும் என்றும், உண்மை என்பது மறைக்கப்பட்டு பொய் என்பது அதிகமாக காணப்படவும்,
சத்தியம் என்பது மறைக்கப்பட்டு சத்தியம் இல்லாததுக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறதை குறித்தும் இந்த பிரணாம் அவர்கள் நம்மிடத்தில் நிறைய பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அதை குறித்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய கர்த்தரை நாம் தேடுவோம். நான் நேராக செய்திக்கு போகிறேன். நான் படிக்காததுனால என்னால் படிக்க முடியல, அப்படி தொந்தரவுகள் இருந்தது. நான் இப்போ உங்களுக்கு நேராக செய்தி மட்டும் தான் படிக்க போகிறேன். நான் முன்பெல்லாம் நான் எல்லாத்தையும் படித்து யோசித்து கர்த்தத்தில் செவித்து அவர் வெளிப்படுத்தி தருவது உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ என்னால் பண்ண முடியல. இந்த நாள் முழுவதும் ரொம்ப எனக்கு என்னால் யாராவது வந்துக்கிட்டே இருக்கிறேன். அப்புறமா பாருனோட போக மாட்டேன்றாங்க. அப்படியே நின்று இது ஒரு 10 நிமிடம் வரையிலும் கூட நின்று ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்க. சரி, ஆனாலும் கர்த்தர் இந்த உலகம் துவங்குவதற்கு முன்பே ஒரு தீர்மானத்தை உடையவராக ஒரு காரியத்தை செய்ய எண்ணியிருந்தார். ஆனால் யாராலும் அதை அழிக்கவோ மாற்றி போடவோ ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நமக்கு தெரியும், நம்முடைய தேவன் மகத்துவமும் மகிமையும் நிறைந்த வல்லமை நிறைந்த ஞானம் நிறைந்த தேவன். அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளை நிற்கும். யாராலையுமே மாற்ற முடியாது. ஒருவேளை நம்ம பார்ப்பதற்கு இது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. நோ கர்த்தர் ஒரு காரியத்தை வைத்திருந்தார். ஆனால் அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆகவே நாம் தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை மட்டும் சார்ந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் சொல்வது மனவாட்டியை மாத்திரம், எல்லாராலும் அதை செய்ய முடியாது. மனவாட்டி அழைப்பை தேவன் யாருக்கு கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் மட்டுமே உண்மையுள்ளவைகள் எவைகளோ அவைகளுக்கு தங்களை பொறுப்பாளிகளாக இருப்பார்கள். அதை சுற்றி என்ன நேர்ந்தாலும் அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இது நமக்கு தெரியும். செய்தியும் பைபிள் அப்படிதான் நமக்கு சொல்லுது. ஆகவே இதை நீங்கள் மனதில் வைங்க. இப்போ நான் தேவன் தவறாக புரிந்து கொள்ளப்படுது. எப்படி தேவனை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள், இப்போ எப்படி இருக்கிறது, எல்லாவற்றையும் நாம் பார்க்கலாம். God being the misunderstood என்ற இந்த செய்தியில் நான் படிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, தவறாக புரிந்து கொள்ளுதல் நம்மை அநேக பிரச்சனைகளுக்குள் கொண்டு சென்று விடும். ரொம்ப நல்ல அருமையான ஒரு மெசேஜ் பார்த்துட்டே வாங்க. முதலாம் யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணி இந்த யாத்திரைக்குள்ளே ப்ராஃபிட் கொண்டு வருவார். உங்களுக்கு தெரியுமா, தவறாக புரிந்து கொள்ளுதல், எதையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ எதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வருதோ அதை நாம் தவறாகத்தான் புரிந்து கொள்வோம். நம்மை அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக கொண்டு சென்று விடும். அநேக சமயங்களில் மக்கள் மற்றவர் கூறினதை அப்படியே திரும்ப கூறுகையில் அங்கே தான் அவர்களை தவறாக புரிந்து கொள்கின்றனர். அப்படிங்களாம் ஒன்றொருவ அநேக சமயங்களில் மக்கள் மற்றவர் கூறினதை அப்படியே திரும்ப கூறுகையில் அங்கே தான் அவர்களை தவறாக புரிந்து கொள்கின்றனர். அது ஒரு நபரை தொல்லைக்குள்ளாக தள்ளிவிடும். நாம் எதை குறித்து பேசுகிறோமோ அதை புரிந்து கொள்கிற வரைக்கும் நாம் சற்று காத்திருத்தல் நமக்கு நல்லதாக இருக்கும். டப்புன்னு சொல்றது மற்றும் பார்க்கறதை கேட்டு பேசிடக்கூடாது. இல்லைன்னா கொஞ்சம் அதை வெயிட் பண்ணணும். அது என்ன எப்படி நடக்க போகுது, என்ன நடக்கும் வெயிட் பண்ணோம்னா செய்யறதில்லை. அப்பொழுது எல்லாத்தையும் செய்து விடுகிறோம். ஆனால் நமக்கு இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கணும். ஆகவே நாம் எதை குறித்து பேசுகிறோமோ அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை புரிந்து கொள்கிற வரைக்கும் நாம் சற்று காத்திருத்தல் நமக்கு நல்லதாக இருக்கும். இதுதானே, நம்ம எதை பார்த்தோமோ அதை பற்றி பேசிட்டோம்னா எல்லாம் உடைந்து போயிடும், எல்லாம் மாறி போயிடும். காத்திருக்க வேண்டும். முதலில் நான் அது என்னவென்று கண்டு கொண்டு பிறகு அதை கூறுதல் எனக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் என்பதை நான் அறிவேன். அப்படி ஒவ்வொரு முறையும் நான் 2 தடவை படிக்கிறேன் பாருங்க. முதலில் நான் அது என்னவென்று, எதுவோ சம் ப்ராப்ளம், அது என்னவென்று கண்டு கொண்டு பிறகு அதை கூறுதல் எனக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் என்பதை நான் அறிவேன். ஆனால் எப்பொழுதுமே நாம் தவறாகவே புரிந்து கொள்ளப்படுகிறோம் என்பது போல காணப்படுகிறோம். மேலும் இங்கே தாவீது இஸ்ரவேலை குறித்து பேசுகிறார். அவர்கள் எகிப்தில் இருக்கையில் அவருடைய அற்புதங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். இப்போது தவறாக புரிந்து கொள்ளுதல் என்பது நல்லது. அவர் என்ன கூறினார் என்பதை நான் கேட்கவில்லை என்று கூறிவிடுதல் அல்ல. எனது அவர் என்ன சொன்னார் என்பதை நான் கேட்கவில்லை என்று கூறுவது அல்ல.
ஆனால் அது ஒரு காரியம் செய்யப்படுவதை கண்டு அது எதற்காக செய்யப்படுகிறது என்பதை தவறாக புரிந்து கொள்ளுதல். அப்படிப்படுகிறது. ஒருவர் என்ன கூறினார் என்பதை நான் கேட்கவில்லை என்று கூறிவிடுவது அல்ல. ஆனால் ஒரு காரியம் செய்யப்படுவதை அது எதற்காக செய்யப்படுகிறது என்பதை தவறாக புரிந்து கொள்ளுதல். அதுதான் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை முழுவதுமாக நழுவ விடுதல். இப்பொழுது நான் தேவன் என்று கூறும்படிக்காக தேவன் அற்புதங்களை செய்வதில்லை. ஒரு காரியத்தை புரிந்து கொள்வதற்காக தேவன் அற்புதத்தை செய்கிறார். எந்த அற்புதமாக இருந்தாலும் சரி, உனக்கு புரிந்து கொள்ள முடியும், அதை செய்கிறார். ஏதோ நல்ல பேர் ஏதோ வர்ணத்துக்காக செய்யறதில்லை. சரிங்களா? பாருங்கள், தேவன் அதை ஒரு நோக்கத்திற்காகவே செய்கிறார். மேலும் இங்கே சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தில் உள்ளதை நீங்கள் கவனித்தீர்களா? அது மிகவும் அழகான ஒன்று என்று நான் நினைக்கிறேன். அதை நான் மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 106:7. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும், பிராக்கெட்டில் பாருங்கள், அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. தேவன் ஒரு அற்புதத்தை எப்போ எங்கே செய்தாலும் ஒரு நோக்கத்திற்காக, ஒரு காரியத்திற்காக செய்கிறார். நம்ம அதை பார்ப்போம், கேட்போம், ஒருவேளை சிலர் கொஞ்சம் பெருசாக பேசுவோம். மற்றபடி அது ஏன் நடந்தது, எதுக்காக தேவன் அனுமதித்தார் என்று நாம் எண்ணுவதில்லை. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்தில் கலகம் பண்ணினார்கள். பாருங்கள், எகிப்தில் தேவன் ஏன் இந்த அற்புதங்களை செய்தார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர் தம்முடைய கிருபைகளை அவர்களுக்கு காண்பிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் மத்தியில் இருக்கும் தேவன் அவர்தான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் முயற்சி செய்து கொண்டிருந்தார். அது எனக்கு பிடிக்கும். நான் பச்சினவர். சில காலத்திற்கு முன்னர் சிகாகோவில் நான் பிரசங்கித்த என்னுடைய சிறு பிரசங்கத்தில் இங்கே நான் பிரசங்கித்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். பையன்கள் அதை ஒலிவ் நாடாவில் பதிவு செய்துள்ளனர். கழுகு தன் கூட்டை கலைத்தது போல, அது தன் குஞ்சுகளின் மேல் சிறகடித்துக் கொள்ளுகிறது போல், எப்படி அந்த தாய் கழுகு தன்னுடைய சிறு குழந்தைகளை அது குஞ்சுகளை பறப்பதற்காக கொண்டு செல்கிறது. அவைகளின் நிறைய சிறகுகள் தளர்ந்த நிலையில் இருக்கும். தன் தாய் கழுகு சிறப்பாக பறப்பதை அவைகள் கண்டதில்லை குஞ்சு பொறிச்ச பிறகு. ஏனெனில் அவைகளால் கூட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தன. அவைகளெல்லாம் கூட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தன. ஆனால் அது கூட்டிற்கு மேலே எழும்பி தன்னுடைய பெரிய மகத்தான சிறகுகளை அந்த கழுகு விரிக்கிறது. அது என்ன செய்து கொண்டிருக்கிறது? அது கூக்குள் இடுகிறது. தன்னுடைய குரலை அந்த குஞ்சுகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அது விரும்புகிறது. தன்னுடைய பெரிய சிறகுகளை விரிக்கிறது. சில சமயங்களில் பெண் கழுகுகளின் பெரியவைகளாக இருக்கும். அநேக பெண் கழுகுகளுக்கு சிறகுகள் ஒரு முனையிலிருந்து மறுமுனை மட்டும் 14 அடி இருக்கும் என கூறப்படுகிறது. அது ஒரு கன்றுக்குட்டியை அப்படியே தூக்கி அதனோடு மேலே பறந்து சென்றுவிடும். முனைக்கு முனை 14 அடிகள். அதன் சிறகுகள் இங்கே ஏறக்குறைய புஸ்தக மேடை அளவிற்கு அந்த கம்பத்திலிருந்து இந்த கம்பம் வரைக்கும் இருக்கும். இந்த சிறிய குஞ்சுக்கு முன்பாக அது எழும்புகிறது. ஏனெனில் அக்குஞ்சை அது பறப்பதற்கு கொண்டு செல்ல போகிறது. அக்குஞ்சு கூட்டை விட்டு வெளியில் சென்றதே இல்லை. அது அக்குஞ்சுகளின் மேல் வானங்களுக்கு கொண்டு சென்று பிறகு அக்குஞ்சை குலுக்கி கீழே தள்ளிவிடுகிறது. அப்பொழுது அது தன் சிறகை அடித்து கொண்டு எப்படி பறக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறது. அந்த தாய் கழுகு தனக்கு இருக்கும் அதிகாரத்தை காண்பிக்க விரும்புகிறது. அது தன் பெரிய சிறகுகளை மேலும் கீழும் அசைத்து இப்படி விரிக்கிறது, கூச்சலிடுகிறது. பிறகு அந்த குஞ்சுகளின் மேல் விசிறுகிறது. என்ன, அந்த கூட்டில் இருந்த இறகுகள் மற்றும் எல்லாம் பறந்து போய்விடுகிறது. ஒரு ஜெட் விமானம் காற்றை வீசுவது போன்று அந்த தாய் கழுகு காற்றை வீசுகிறது. அக்குஞ்சை தலைக்கீழாக அடிக்கிறது. அது தன்னுடைய சிறு முதுகின் மேல் படுத்துக்கொண்டு மேலே நோக்கி, அம்மா நீங்கள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறீர்கள், எவ்வளவு பெரிதாக இருக்கிறீர்கள் என்று அது நினைக்கிறது. பார், என் சட்டைகள் எவ்வளவு பலம் கொண்டதாய் உள்ளது. உன்னை நான் அப்படியே தூக்கி
எனக்கு விருப்பமான இடத்திற்கு உன்னை கொண்டு செல்ல என்னால் முடியும். நான் வல்லமை பொருந்திய கழுகு. அதைத்தான் தேவன் இஸ்ரவேலுக்கு செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு புரியுத நான் என்ன சொல்றேன்னு? அதாவது ஒரு கழுகனுடைய இயற்கையான வேலை எதுன்னா, அது முட்டை போட்டு குஞ்சு பிடிச்சி அந்த குஞ்சு கொஞ்சம் சிறைகள் வந்த உடனே அது வானத்தில், ஏன்னா கழுகுகள் பூமிக்குரிய பறவை அல்ல, அது வானத்தில் வட்டமிட வேண்டும். எப்படி வட்டமிட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும். ஆகவே அது என்ன செய்யும், தன் குஞ்சுகள் பொறிச்சிருக்கிற அந்த கூட்டின் மேலே தன்னுடைய, நீங்கள் இதில் கூட பார்க்கலாம், இப்போ செல்ஃபோனில் தன்னுடைய செட்டைகளை பெரியதாக காண்பித்து அந்த குஞ்சுகள், என்னுடைய அம்மா எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர்கள், எவ்வளோ பெரிய சிறகுகள் என்று அதை காண முடியாது செய்யும். பிறகு பெரிய சத்தமிடும் அந்த குஞ்சுகளை பயப்படுற மாதிரி. பிறகு 2 சட்டைகளை அடிக்கிற போது அந்த கூடலை சிதறி போயிடும். பிறகு அந்த குஞ்சுகளை எடுத்து தன் சிறகு மேலே வைத்துக்கிட்டு வானத்தில் உயர பறக்கும். அப்படி பறந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு, உயர்ந்த இடத்துக்கு போயிட்டு தன் ரக்கையை மூடிக்கும். உடனே அந்த குஞ்சுகள்லாம் தலைக்கீழ் விழுந்து அதுக்கு பறக்க தெரியாது. ஒருவேளை ப்ராஃபிட் சொன்ன பிறகு சொல்லணும், அது அம்மா அம்மான்னு கத்திக்கினே கீழே விழும். ஆனால் கழுகு மேலே வட்டமிட்டு இதை பார்த்துக்கிட்டே இருக்கும். கீழே விழுந்து தரைக்கு ஒரு 10 அடி 20 அடி வரும்போது சர்வன்னு திருப்பி வந்து அவர்கள் தன் சிறகு வந்து தூக்கின்னு அப்படி மேலே பறக்கும். திருப்பி சிறகை முடிக்கும். இப்படி அதை பறக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய ஆண்டவர் கூட அவருடைய பிள்ளைகளை அவ்விதமாகத்தான் செய்கிறார். இங்கே தான் அது மூடிக்கும் போது, தன் சிறகை மூடிக்கிற போது அந்த கழுகு குஞ்சுக்கு என்ன சொல்லியிருக்கோம், அட பாவி அம்மா, உன்னை நாங்கள் நம்பியிருக்கோம், மேலே தூக்கின்னு போனாங்க, ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்ததுன்னு நினச்சோம், அப்படியே எங்களை கீழே தள்ளி விட்டுட்டு, ஐயோ அம்மா அம்மா அம்மான்னு கத்தினே கீழே விட்டுருக்கோம். ஏன்னா பறக்க தெரியாது. திரும்பி கீழே வந்து அவைகளை தன் சிறகு மேலே தூக்கிடும். அம்மா பரவாயில்லம்மா, என்னை தள்ளிட்டேன்னு நினச்சேன், நான் என்னை திரும்பி தூக்கினேன் அப்படின்னு நினச்சி திரும்பி பறக்கும், திரும்பி மூடிக்கும். இப்படி அந்த நாளெல்லாம் செய்யும். அந்த குஞ்சு தானாகவே பறக்கிற வரைக்கும் அப்படி செய்துக்கிட்டே இருக்கும். இது கழுகனுடைய தன்மை. அதைத்தான் தேவன் இஸ்ரவேலுக்கு செய்து கொண்டு இருந்தார். கழுகு தன் கூட்டை கலைப்பது போல என்று அவர் கூறினார் என்பது உங்களுக்கு தெரியுமா? உபாகம் 32 பைபிள் வசனம் சொல்லுகிறது, கழுகு தன் கூட்டை கலைக்கிறது போல என்று எழுதியிருக்கிறது. ஆகவே அதே காரியம்தான் அங்கே அந்த குரல் மிகுந்த தேசத்தில் அவர் இஸ்ரவேல் இருப்பதை கண்டு அதை எகிப்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்து அதை கழுகின் சட்டைகள் மேல் சுமந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் கொண்டு சென்றார். பாருங்க, மேலும் தேவன் எதற்காக இந்த அற்புதங்களை செய்தார், அந்த வல்லமையுள்ள யெகோவா தாமே என்று தம்முடைய மக்கள் புரிந்து கொள்ள முடியாத செய்தார். நமக்கு தெரியும், நம்ம பைபிளில் வாசித்து இருக்கிறோம். அந்த ஜனங்கள் போகிற போது மோசே அனுப்பிச்சுட்டு தேவன் சும்மா மேலே உட்கார்ந்து அவர் அப்படியே கீழே இறங்கி அக்னி சமமாக வந்து அவர்களுக்கு முன்பாக நின்றார். மேகஸ்தம்பமாக பின்னாங்க. இவங்க அதை சொந்த கண்களால் பார்க்கிறாங்க. அந்த அக்னி ஸ்தம்பம் மூவாகி கொண்டே போகிறது. இவங்க அதுக்கு பின்னாடி தீர்க்கதரிசி வருகிறார். அதுக்கு பின்னாடி அவன் தீர்க்கதரிசி மோசே வருகிறார். அதுக்கு பின்னாடி ஜனங்க வராங்க. பின்னாடி மேகஸ்தம்பம். எவ்வளோ பாதுகாப்பு! இந்த பக்கம் அந்த பக்கமும் பாதுகாப்போடு கூட அந்த கடல் சம்பவம், அந்த சமுத்திரம் கூட இவங்க மேலே வராதபடிக்கு தேவனே கீழே ஒரு ப்ரொடெக்ஷனில் செய்து கொண்டே வந்தார். பிறகு வெளியே வந்த பிறகு அவர்கள் ஏர் உழுது பயிர் விதைச்சு அறுத்து சாப்பிடும்படி செய்யலை. வானத்திலிருந்தே மண்ணாவை கீழே கொண்டு அதை சாப்பிடும்படி செய்தார். அந்த மண்ணை தேவதூதர்கள் சாப்பிட்டு அதை மனிதர்களுக்கு கொடுத்தார். அதே போல தலிதாக என்று சொல்லும் போது அவர் நீர் ஊற்றிலிருந்து வர வைக்கல, கண்மலையிலிருந்து வர வைத்தார். கண்மலை அடித்து அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு 20 லட்சம் பேரும் ஆடு மாடுகள் எல்லாமே குடிக்கும்படி செய்தார். பிறகு அவர்கள் வியாதிப்படும் பொழுது ஒரு வெண்கல சர்வத்தை எடுத்து மாட்டி வைத்து இதை நோக்கி பார்ப்பீர்களா, விசுவாசத்தோடு பார்ப்பீர்களா, உங்கள் வியாதி குணமாக்கும் என்று சொன்னார். இப்போ இந்த மக்களுக்கு எந்த குறையும் இல்லை, ஆதாரம் இருக்கிறது. ஒரு நேரத்தில் நாங்கள் அங்கிருந்து இருந்தால் வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுருப்போம், இங்கே ஒன்றுமே இல்லை, நாக்கு செத்து போச்சுன்னும் போது கீழ்காற்றை அனுப்பி காடைகளை கொண்டு வந்து போட்டார். அவங்க காடைகளை பொறுக்கி அதை எடுத்து சாப்பிட்டாங்க. இப்போ இது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அவர் என்ன செய்துட்டாரு, அவங்க காடைகளை கேட்டாங்க, காடைகளை கொடுத்துட்டாரு.
காடைகளை சாப்பிட்டு பிறகு அந்த பல்லில் இருக்கிற அந்த கறி ஒட்டிக்கின்னு அது எடுக்கிறதுக்கு முன்னாலே அவரை கொண்டு போட்டார். ஏன்னு பின்னால் வரலாம். அந்த அதே தேவன் இந்த 3வது யாத்திரையிலும் அதே தான் செய்கிறார். ஆனால் அங்கிருந்த ஜனங்களுக்கு எப்படி புரியலையோ அதே மாதிரி இந்த 3வது யாத்திரையில் அநேகருக்கு புரியல. என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியல. சஞ்சலப்பட்டு விடுகிறார்கள். என்ன சொல்லுதீங்க? அவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்தில் கலகம் பண்ணினார்கள். சரிங்களா? கலகம் செய்து தேவனுக்கு விரோதமாக, அதாவது தேவன் என்ன நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்று அறிந்து கொள்வதற்கு பதிலாக கலகம் செய்து ஒருவர் கெடுத்துக்கொண்டு, இப்போ எப்படி அவர்கள் அப்படி செய்துதான் இப்போ தேவன் வாக்குறுத்தவர்களுக்கு போகவும் கூடாதபடி எல்லாரும் மறித்தார்கள். 3வது யாத்திரையிலும் அதே விதமாக நடக்கும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அது அந்த அதே காரியம்தான் இங்கே அந்த கூக்குரல் மிகுந்த தேசத்தில் அவர் இஸ்ரவேல் இருப்பதை கண்டு அதை எகிப்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்து அதை கழுகின் சட்டைகளின் மேல் சுமந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் கொண்டு சென்றார். பாருங்கள், மேலும் தேவன் எதற்காக அந்த அற்புதங்களை செய்தார்? அந்த வல்லமையுள்ள யெகோவா தாமே என்று தம்முடைய மக்கள் புரிந்து கொள்ளும்படி அதை செய்தார். அல்லேலூயா. தேவன் அந்த திருசை கொண்டு அந்த அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். இவர்கள் அந்த திருசையை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்று அவனை பயன்படுத்துகிறார் ஆண்டவர். ஆனால் அவர்களோ கலகம் செய்து தங்களை கெடுத்து கொண்டார். இன்றும் அதே தான் அவர் செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். தம்மாலே சுகப்படுத்த முடிகிறது என்று அவர் மக்களை சுகப்படுத்தவில்லை. என்னால் சுகப்படுத்த முடியும் என்று நான் சுகப்படுத்துவதில்லை. அவர்தான் அந்த உயிர்த்தெழுதல் என்றும் அவர்தான் உங்களை குணமாக்க முடியும் என்றும் உங்களுடைய சரீரத்தை அவரால் எழுப்ப முடியும் என்றும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் முயற்சிக்கிறார். ஒரு மனிதன் சுகமளித்தலை பெறுவதற்கான காரணம் என்னென்றால், இப்போ எப்படி சுகவீனமாக இருந்து நாம் கஷ்டப்படுகிறோம், பிறகு செவித்து சுகமாக்கப்பட்ட பிறகு சந்தோஷப்பட்டு நின்று விடுகிறோம். அப்படி அல்ல. சுகத்திற்காக செவிப்பதன் அர்த்தம் என்னவென்றால், உயிர்த்தெழுதல் இப்படிதான் நான் செய்வேன் என்று தேவன் அறிவிக்கிறார். சரிங்களா? நீங்கள் மரித்தாலும் உங்களை எழுப்புவேன் என்பதற்கு அறிகுறி தான் சுகமளித்தலில் வல்லமை. ஆகவே உங்களுடைய சரீரத்தை அவரால் எழுப்ப முடியும் என்றும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் முயற்சிக்கிறார். தாம் விரும்புகிற எதை வேண்டுமானாலும் அவரால் செய்ய முடியும். அவர் யெகோவா. அது எனக்கு பிடிக்கும். ஆனால் மக்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டனர். அவிசுவாசிகளாலும் மற்றும் புரிந்து கொள்ளக்கூடாது என்று இருப்பவர்களாலும் சுலபமாக தேவனை புரிந்து கொள்ளாமல் இருக்க முடிகிறது. தேவன் அநேக சம்பவங்களை செய்கிற போது அவிசுவாசிகள் இவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று இருக்கக்கூடிய மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அநேக மக்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்தனர். அநேக புரிந்து கொள்ள விரும்பாமல் தங்களை தாங்களே அடைத்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு காரியம் கிடையவே கிடையாது என்றும் அப்படிப்பட்ட ஒன்றை நான் விசுவாசிப்பது கிடையாது என்றும் கூறிவிடுகின்றனர். அப்படியானால் அவர்களாலே புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டுமென்று விரும்புகிற, உட்கார விரும்புகிற ஒரு மனிதன், இப்பொழுது அந்த மனிதன் கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ள சரியான பாதையில் அவர் இருக்கிறார். ஆனால் தேவனுடனும் தேவனுடைய வல்லமையுடனும் தொடர்பு கொண்டுள்ள அநேக மக்கள், மறுபடுகிற தேவனுடனும் தேவனுடைய வல்லமையுடனும் தொடர்பு கொண்டுள்ள அநேக மக்கள் அவருடைய வல்லமையுடன் தொடர்பு கொள்ளாமல் உங்களாலே தேவனுடன் தொடர்பு உடையவர்களாக முடியாது. புரியல இல்லையா? அவருடைய வல்லமையுடன் தொடர்பு கொள்ளாமல், தேவனுடைய வல்லமையுடன் தொடர்பு கொள்ளாமல் உங்களால் தேவனுடன் தொடர்பு கொள்ள முடியாது. ஏனெனில் நீங்கள் தேவனுடன் தொடர்பு கொண்டவர்களாக இருக்கையில் நீங்கள் அவருடன் நெருங்கி பழக்கமுள்ளவர்களாக அல்லது அவருக்கு நீங்கள் ஒரு உறவினராக இருக்கிறீர்கள். அப்பொழுது அவருடைய வல்லமையை உங்களுக்குள் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு மக்களால் அற்புதங்களை விசுவாசிக்க முடியவில்லை. அதன் காரணம் என்னவெனில், விசுவாசிக்கும்படி
அவர்களுக்குள்ளே எதுவுமே இல்லாதிருக்கின்றன. விசுவாசிக்கத்தக்கதாக ஏதாவது ஒன்றை அவருடைய இருதயத்தில் மக்கள் கொண்டிருக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய ஆவி ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால் அவன் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவனுடைய ஒவ்வொரு அற்புதத்திற்கும் ஆமேன் என்று கூறுவான். ஒரு சிகப்பு முள்ளங்கியிலிருந்து இரத்தத்தை உன்னால் எடுக்க முடியாது, ஏனெனில் அதில் ரத்தமே கிடையாது என்று என் தாயார் கூறுவது வழக்கம். ஆகவே அதே விதமாகத்தான் ஒரு அவிசுவாசியிடம் இருந்து விசுவாசத்தை உங்களால் வெளியே எடுக்கவே முடியாது. என்ன பேசினாலும் அவன் அவிசுவாசித்தான். ஏனெனில் விசுவாசிக்கத்தக்கதாக அவர்களுக்குள் ஒன்றுமே இல்லாதிருக்கிறது. ஒரு மனிதன் நீர் என்ன கூறினாலும் சரி, தெய்வீக சுகமளித்தலை நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று கூறினார். நிச்சயமாக அது அவருக்கு அல்ல, அது விசுவாசிகளுக்கு மாத்திரம்தான். நீங்கள் ரத்தம் எடுக்க வேண்டும் என்று இருந்தால் ரத்தம் இருக்கிற ஒன்றிலிருந்து தான் நீங்கள் எடுக்க முடியும். ரத்தம் இல்லாதவனுக்கு எடுக்க முடியாது. நீங்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்றால் விசுவாசத்தை உடையதாக இருக்கிற ஒன்றிலிருந்து தான் பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் அந்த விதமாகத்தான் விசுவாசத்தை தனக்குள்ளாக கொண்டிருக்கிற ஒன்றைத்தான் தேவன் உபயோகிக்கிறார். சுகமளித்தலை விசுவாசிக்க போதுமான விசுவாசத்தை நீ கொண்டிருக்காவிட்டால் தேவன் உன்னை சுகமளித்தல் கூட்டத்துக்கு அனுப்ப மாட்டார். அதை விசுவாசிக்க உனக்கு போதுமான விசுவாசம் இல்லாதிருக்கையில் எப்படி அவரால் உன்னை ஒரு அற்புதம் நிகழும் எழுப்புதல் கூட்டத்துக்கு அனுப்ப முடியும்? அவர் எதை கொண்டு கிரியை செய்கிறாரோ அதை பெற்றுள்ள ஒருவரையே அவர் விரும்புகிறார். ஆகவே ஜனங்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டனர். நோவா தன்னுடைய நாளில் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார். நோவா தேவனுடன் நெருங்கிய பழக்கமுடையவன், தேவனுடைய ஊழியக்காரன், தேவனை விசுவாசிப்பவன். ஆகவே நீ தேவனை விசுவாசிக்கும் ஒருவனாக ஆகும்போது மக்கள் சரியான ஒன்று என்று நினைப்பதற்கு முரணான காரியங்களை நீ செய்து பைத்தியம் பிடித்தவன் என்று அவர்கள் நினைக்கும்படி ஆகிவிடுவாய். தேவனாலே எச்சரிக்கப்பட்ட நோவா தன்னுடைய வீட்டாரை காப்பாற்ற ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணினான். மக்கள் அவனை பைத்தியம் பிடித்தவன் என்று நினைத்தார்கள். அவன் பைத்தியம் பிடித்தவன் அல்ல. அவன் தேவனுடைய கட்டளையை பின்பற்றினதால் அவன் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டான். ஆமென். எனக்கு அது பிடிக்கும். அவன் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டான். வானத்திலிருந்து மழை என்பது வந்ததே கிடையாது. மழை என்றால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். மழை பெய்யவே இல்லை. தேவன் நிலத்துக்கு தண்ணீர் பாய்ச்சினார். நோவா அந்த மழையானது எங்கே இருக்கிறது எனக்கு தெரியாது, அது எங்கே உள்ளது என்று காண்பி, என்னால் அது உனக்கு காண்பிக்க முடியாது. நல்லது, மேலே இருந்து கீழே வருவதற்கு ஒன்றுமே அங்கே இல்லாதிருக்கையில் அது மேலே இருந்து கீழே விழப்போகுது என்று உனக்கு எப்படி தெரியும்? நோவாவை கேட்டாங்க. நோவா விதமாக கூறியிருப்பான், அது கீழே வரப்போகிறது என்று தேவனிடம் கூறினார். அது கீழே வரப்போகிறது என்று தேவன் கூறியிருப்பார். ஆனால் அவரால் அதை மேலே கொண்டு சென்று பிறகு அதை கீழே கொண்டு வர முடியும். ஆமென். அது அதை முற்று பெற செய்துவிட்டது. தேவன் அதை கூறியிருப்பாரானால் அதுதான் அதன் முடிவு. பாருங்கள், அவன் தேவனை பின்பற்றினதால் அவன் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டான். எலியா இந்த பொருள்கள் மீது நீண்ட நேரம் என்னால் பிரசங்கிக்க முடியும். ஆனால் இதை போன்ற அநேக காரியங்களை நான் இங்கே வைத்துள்ளேன். ஆகவே நான் சீக்கிரமாக கடந்து செல்லுகிறேன். எலியா தன்னுடைய தேசத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டான். எலியா ஒரு இஸ்ரவேலனாக இருந்தான். அவன் ஒரு யூதனாக இருந்தான். அவன் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டான். ஏனெனில் அவன் எப்போதுமே தன்னுடைய தேசத்தை கடிந்து கொண்டான். ராஜாவை கடிந்து கொண்டான், ராணியை கடிந்து கொண்டான், அவனை சுற்றியுள்ள அனைத்தையும் அவன் கடிந்து கொண்டான். மேலும் அவர்களை கடிந்து கொண்டால் அவன் எப்படிப்பட்ட ஒரு பைத்தியமாக காணப்பட்டு இருப்பான்? ஏன் என்ன எல்லாமே கர்த்தர் உரைக்கிறதாவது, எசபேலே இன்னார் அவர்களே தேவனுடைய தண்டிக்கப் போகிறார் என்று வந்தது. அவன் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டான். ஏன்? அவன் தேவனை பின்பற்றி கொண்டிருந்தான். அவர்கள் எலியாவை தவறாக புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் எலியாவுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல்களைத்தானே தவறாக புரிந்து கொண்டார்கள். எப்படி ஒரு மனிதனால் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு விரோதமாக எழும்ப முடியும்? தன்னுடைய சொந்த தேசத்தை தூஷித்தான், திருத்தினான். அவன் தேவனுடைய சாபங்களை அதன் மீது வைத்தான். அவன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தேசம், அதே மக்கள், தன்னுடைய சொந்த இனம்,
தன்னுடைய சொந்த நிறம், தன்னுடைய சொந்த கோட்பாடு, தன்னுடைய சொந்த மக்கள். ஆனாலும் இன்னுமாக தேவனுடைய நியாய தீர்ப்புகளை முன்னுரைத்து அவர்கள் மீது பஞ்சத்தை வருவித்தார். அவன் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டான். ஏனெனில் அது எலியா அல்ல. அவர்கள் தவறாக புரிந்து கொண்டது எலியாவுக்குள் இருந்த தேவனையே. எலியாக தவறாக புரிந்து கொள்ளப்படவில்லை. அது எலியாவை வழிநடத்திக் கொண்டிருந்த தேவன். ஆகவே பரிசுத்த தேவனையே அவர்கள் தவறாக புரிந்து கொண்டனர். அவரால் பாவத்தை சகிக்க முடியாது. அது உங்கள் சகோதரன், சகோதரி அல்லது தாயின் மீது இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அது யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய பார்வையில் அது பாவமே. அதற்காக நியாய தீர்ப்பானது அவர்கள் மீது வரும். தவறாக புரிந்து கொள்ளுதல். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் அந்த சிலையை தாழ விழுந்து பணிந்து கொண்டிருக்கையில் தானியேல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார். அவனும் சாத்ராக், மேஷாக் மற்றும் ஆபேத்நேகோவும் தாழ விழுந்து தொழுது கொள்ள மறுத்தனர். நல்லது, அவர்களோ அவனுக்கு என்ன ஆயிற்று என்றனர். முழு தேசமும் அந்த பைத்தியக்காரனுக்கு என்ன ஆயிற்று பார், மற்ற எல்லா எபிரேயரும் தம்முடைய தேவனை அங்கீகரித்து விட்டனர். அவர்கள் அதை அங்கீகரித்து விட்டனர். நாம் எக்காலங்களை ஊதுகையில், எக்காலங்களின் சத்தம், சுரமண்டலங்கள் வாசிக்கப்படுகையில், நாதசுரம் சத்தம் கேட்கையில் அவர்கள் தாழ விழுகின்றனர். அவர்கள் எல்லோரும் தாழ விழுகின்றனர். ஆனால் இந்த மூளை கோளாறு பிடித்தவனுக்கு என்ன ஆயிற்று, அவனுக்கு என்ன ஆயிற்று, அவன் அவ்வாறு செய்ய மாட்டானா என்றனர். ஏனெனில் அவன் தேவனோடு தொடர்பு கொண்டிருந்தான். அதன் காரணம் அவன் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டான். மனநிலை பாதிக்கப்பட்டவன் அல்லது பைத்தியம் பிடித்தவன் என அழைக்கப்பட்டார். ஆம், அவர்கள் பைத்தியம் பிடித்த கூட்டம் ஆவார். ஆனால் அவர்களோ ஆவியானவருடைய வழிநடத்துதலை மட்டும் பின்பற்றி கொண்டிருந்தனர். அதன் காரணமாகத்தான் அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டனர். பழைய ஏற்பாட்டின் எல்லா தீர்க்கதரிசிகளும் எப்படி அவர்கள் எழுப்பி தங்கள் தேசத்துக்கு எதிராக தீர்க்கதரிசனம் உரைத்தனர், எப்படி அவர்கள் மக்களுக்கு எதிராக தீர்க்கதரிசனம் உரைத்தனர், எப்படி அவர்கள் காரியத்திற்கு எதிராக தீர்க்கதரிசனம் உரைத்தனர், அவர்கள் மீது சாபங்களை போட்டு அதை போன்ற காரியங்களை செய்தனர். அவர்கள் தவறாக புரிந்து கொண்டனர். ஏன்? அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருந்தனர். அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் தேவனுடைய சேவையை செய்து கொண்டிருந்தனர். ஆகவே தான் அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டனர். தேவனை பின்பற்றுகிற எந்த ஒருவரும் தவறாகவே புரிந்து கொள்ளப்படுவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு அவருடைய பிறப்பிலிருந்து அவர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார். அந்த சாஸ்திரிகள் அவர்களும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டனர். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற ஒரு ராஜாவை காண இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளத்தை அவர்கள் பின்தொடர்ந்து கொண்டிருந்தனர். தானியேலின் தீர்க்கதரிசனங்களின்படி ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இந்த ராஜா ஒரு இரட்சகராக இருப்பார் என்றும் இஸ்ரவேலின் ராஜாவாக இருப்பார் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் 2 வருடங்களாக இந்தியாவிலிருந்து புறப்பட்டு டைகிரிஸ் நதியை கடந்து, பாலைவனங்களை கடந்து, மலைகளின் வழியாக வந்து, எல்லா இடத்தையும் கடந்து ஒரு நாள் மாலையில் சூரியன் மறைகின்ற நேரத்தில் எருசலேம் பட்டணத்திற்குள் வந்து யூதாவுக்கு ராஜாவாக பிறந்திருப்பவர் அவர் எங்கே என்று கூக்குரலிட்டனர். அதை குறித்து யாருமே அறியாதிருந்தனர். யூதருக்கு ராஜா பிறந்ததை நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்த ஜனங்கள் அதை குறித்து அறிந்திருந்தனர். ஆனால் அவர் பிறந்திருந்த அதே பட்டினத்தில், அவர் பிறந்திருந்த அதே இடத்தில், அவர் எந்த மக்களுக்காக பிறந்தாரோ அந்த மக்கள் மத்தியில் அவர் அதை குறித்து அறியாமல் இருந்தனர். அவர்கள் சாஸ்திரிகளை தவறாக புரிந்து கொண்டனர். அவர்கள் யூதருக்கு ராஜா என்னும் ஒரு காரியம் என்பது கிடையவே கிடையாது, எங்களுக்கு இங்கே வேறொரு ராஜா இருக்கிறார் என்றார்கள். அவர் பிறக்கையில், அவருடைய பிறப்பில் அவர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார். மரியாள் யோசேப்பை மணப்பதற்கு முன்பாகவே ஒரு தாயாக இருக்க வேண்டியவளாய் இருந்தார். தவறாக புரிந்து கொள்ளப்படுதல், அது பரிசுத்த விவாகத்திற்கு புறம்பாக பிறந்த ஒன்று என்று எண்ணினர். அவளுக்குள் அந்த பிள்ளை ஆவியினால் உண்டானது என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தனர். ஆனால் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அது தேவனுடைய செயலாக இருந்தது. ஆனால் மக்கள் அதை தவறாக புரிந்து கொண்டனர். இன்னுமாக அதை அவர்கள் தவறாக புரிந்து கொள்கின்றனர். தேவனுடைய செயலானது எப்பொழுதுமே தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆவிக்குரிய விசுவாசம் இருக்கிற மக்களால் மாத்திரமே ஆவியானவரை விசுவாசிக்கிற மக்கள். ஆனால் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. சாஸ்திரிகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டனர். ஏரோதும் அதை தவறாக புரிந்து கொண்டான். நல்லது, குழந்தை எங்கே இருக்கிறது என்று எனக்கு சொல்லுங்கள், நானும் கூட சென்று அதை பணிந்து கொள்ளுவேன் என்று ஏரோது கூறினான்.
அவன் ஒரு மாய்மாலக்காரனா இருந்தான். அவன் பொய் சொன்னான். அவன் பயந்தது பரலோகத்தின் ராஜாவாகிய மேசியா வரப்போகிறார் என்கிற வேத வசனங்களை அவன் அறியாதிருந்தான். அது பூமிக்குரிய ராஜா என்று ஏரோது நினைத்தான். ஆகவே அவரை ஒழித்து விட வேண்டும் என்று எண்ணி அவரை கொன்று போட எண்ணினான். இதுல அநேக காரியங்கள். தேவனை புரிந்து கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயங்களுக்குள் இருக்க வேண்டும். அப்பதான் என்ன சம்பவிக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியும். சொந்த அறிவையோ சொந்த யோசனையோ பயன்படுத்துகிற யாராலும் நடக்கிற எந்த சம்பவத்தையும் அவர்கள் புரிந்து கொள்கிறபடி, அவர்கள் எண்ணுகிறபடியே அவர்கள் புரிந்து தேவனை தவறாக புரிந்து கொள்வார்கள். பூமிக்குரிய ராஜா அல்ல அவர். இந்த பூமி அவருடைய ராஜ்யம் அல்ல என்று அவர் கூறினார். இது என் ராஜ்யமாக இருந்ததானால் என் பிரஜைகள் எனக்காக போராடி இருப்பார்களே. ஆனால் என்னுடையது உன்னதத்திற்குரியது. ஏரோதோ அதை தவறாக புரிந்து கொண்டு அது பூமிக்கு ஒரு ராஜா என்று நினைனான். அந்த விதமாகத்தான் இன்றைக்கும் கூறுகிறார்கள். நீ ஒரு கிறிஸ்தவனானால் நீ எந்த சபையை சேர்ந்தவன், எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவன் எதுவுமே இல்லை. அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. பாருங்கள், அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஸ்தாபனம் என்பது கிறிஸ்தவன் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதை திருப்பி போட்டாலும் அதே விதமாகத்தான் உள்ளது. ஆனால் அது மக்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இப்பொழுது ஏரோது அதை தவறாக புரிந்து கொண்டார் என்று நாம் கண்டுகொண்டோம். அவனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நிக்கதோமு இயேசுவிடம் இரவில் வந்தபோது அந்த புதிய பிறப்பை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. யாரும் ஒருவர் அவனை கடிந்து கொண்டு பேசினார். நான் அவனை கடிந்து கொண்டு பேசுவதில்லை. அவன் ஒரு நல்ல மனிதனாக இருந்தான். ஒரு காரியத்தை கண்டுகொள்ள அவன் விரும்பினான். நாள் முழுவதுமாக அவன் வேலையில் மும்முரமாக இருந்தான். ஒரு கால் தன்னுடைய ஆசாரியனுடைய அலுவலகத்தில் அல்லது ஏதோ ஒன்றில் இருந்திருப்பான். அதனால் அவன் எங்கு வந்தான் என்னவா இருந்தாலும் அநேக மக்கள் செய்வதை காட்டிலும் அவன் செய்தது மிகவும் மேம்பட்டதாக இருந்தது. பகலோ அல்லது இரவோ அவர்கள் வரவே மாட்டார்கள். அவனோ முடிவில் வந்தான். அவனை நீங்கள் குற்றப்படுத்துவதற்கு முன் நீங்கள் அதை செய்தீர்களா? முடிவாக அவன் இயேசுவிடம் வந்தான். நாம் அங்கே செல்லாதிருக்கும் பட்சத்தில் அவனை நாம் குற்றப்படுத்த வேண்டாம். மேலும் நீங்கள் அங்கே சென்றடைவீர்கள் என்றால் அப்பொழுது நீங்கள் அவனை கடிந்து கொண்டு பேச மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இல்லை, அவன் இரவு வேளையில் அங்கு சென்றான். ஒரு கால் அவன் நாளெல்லாம் அலுவலில் மும்முரமாக இருந்திருக்கலாம். அதனாலே தான் அவன் இரவிலே வந்தான். யாரு? அவன் இரவிலே வந்தான். எப்படியாயினும் அவன் வந்தான். ஒரு கால் இயேசு வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பதிலும் மற்ற காரியங்களிலும் மும்முரமாக இருந்திருப்பார். அவரை தனிப்பட்ட பேட்டிக்காக பிடிக்க முடிந்த ஒரே நேரம் இரவு நேரம்தான். ஆனால் அவன் இறுதியாக அங்கே அடைந்தான். ஆகவே அவரை தனிப்பட்ட பேட்டிக்கான நேரத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவன் அங்கேயே இருந்தான். அப்பொழுது இயேசு, ரவி, நீ தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டான் என்று கூறினான். இயேசு ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், ராஜ்யத்தை காணக்கூட மாட்டான் என்று கூறினார். மேலும் இஸ்ரவேலிலே இருந்த அந்த மகத்தான ரவி, அதாவது போதகன், என்ன நானா, ஒரு வயதான மனிதனான நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிரவேசித்து மறுபடியும் பிறக்க முடியுமோ என்று கூறினான். பாருங்கள், இயேசு எதை குறித்து பேசினாரோ அதை அவன் தவறாக புரிந்து கொண்டான். அவன் அதை புரிந்து கொள்ளவே இல்லை. ஏனெனில் இயேசு ஆவிக்குரிய பிறப்பை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அவனோ அதை ஒரு இயற்கை பிறப்பிற்கு ஒப்பிட முயற்சித்துக் கொண்டிருந்தான். ஆகவே அவரை அவன் தவறாக புரிந்து கொண்டான். அவர் கூறினதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. மக்கள் செய்யும் விதமாகவே அவனும் செய்தான். நிக்கோதேமுவை போல் நம்மில் அநேக தேவனுடைய காரியங்களை தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். ஏனெனில் நாம் அதை எடுத்து ஒரு இயற்கை காரியத்திற்கு பொறித்து விடுகிறோம். உதாரணத்துக்கு, ஒரு மருத்துவர், தெய்வீக சுகமளித்தல் எனக்கு நம்பிக்கை கிடையாது, அதை போன்ற ஒன்று உள்ளது என்று எனக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறுகிறார்.
ஒரு சமயம் ஒரு மருத்துவர் என்னுடைய அலுவலகத்தில் ஒரு பெண்ணிடம் பேசினதை நான் கேட்டேன். அவளுக்கு தெரியவில்லை, அவள் உடம்பில் இருந்த ஒரு சதை வளர்ச்சிக்கு என்ன ஆயிற்று என்று அவர் அறிய விரும்பினார். அவள் சோழன் பிறன்னா எனக்காக செபித்தார், கர்த்தர் என்னை சுகமாக்கினார் என்று கூறினார். அவரோ நான் அதை நம்பவில்லை என்றார். அவர் என்னால் அதை போன்ற ஒன்றை என்னால் விசுவாசிக்க முடியாது, யார் அதை எடுத்து போட்டது என்று என்னிடம் கூறு என்றார். தழும்பு இருக்கிறதா பாருங்கள் என்றார். அதன் மீது என்ன தடவிருக்கிறார் என்று கேட்டார். அவள் எதுவுமே இல்லை, ஒன்றுமே தடவவில்லை. கூட்டத்தில் அவர் என்னை அழைத்தது மாத்திரமே செய்தார். அந்த சதை வளர்ச்சி காணாமல் மறைந்தது என்றார். நான் சரியாக அடுத்த அறையில் அமர்ந்திருந்தேன். அது சரியே, நான் அடுத்த அறையில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் அங்கே இருந்தது அவளுக்கு தெரியாது, நான் அங்கே இருந்தது அவருக்கும் தெரியாது இருந்தது டாக்டர். ஏனெனில் அவருக்கு என்னை தெரியவே தெரியாது டாக்டருக்கு. ஆகவே நான் அங்கே அமர்ந்து கொண்டிருந்தேன். ஆகவே அவர் கூறினார், மருத்துவரின் அலுவலகத்துக்கு ஒருவரை அழைத்து சென்றேன். அது முற்றிலும் சரி. அவர் என்ன கூறினார் என்பதை என்னால் கேட்க முடிந்தது. அவர் அதை விசுவாசிப்பதில்லை என்று நான் கண்டுகொண்ட உடனே நான் நோயாளியை அழைத்து கொண்டு வெளியே வந்துவிட்டேன். ஆகவே அவர் அதை குறித்து ஒரு வார்த்தை கூட நான் விசுவாசிப்பதில்லை, அதை போன்ற ஒன்றை செய்யக்கூடிய எதையுமே நான் இதுவரை கண்டதில்லை, அதை நான் விசுவாசிப்பதே இல்லை என்றார். மேலும் நான் அதை விசுவாசிக்கும் முன்னர் அதை நான் காண வேண்டும் என்று கூறினார். நல்லது, 2 சதை வளர்ச்சி குறித்து என்ன என்று அவள் கேட்டார். அவர் அதை நான் விசுவாசிக்கும் முன்னர் அது மறைவதை நான் காண வேண்டும் என்றார். பார்ப்பது என்பது விசுவாசித்தல் அல்ல. விசுவாசமானது நீ காணாத காரியங்களில் உறுதியாக இருக்கிறது. பாருங்கள், முதலில் நீ அதை விசுவாசிக்கிறாய், பிறகு அது சம்பவிக்கிறது. ஆகவே அந்த மனிதன் ஒரு விசுவாசி அல்ல. ஆதலால் அது அவருக்கு எல்லாமே விளங்காத மர்மமாக இருந்தது. அவர் எதை குறித்து பேசுகிறார் என்பதை அவர் அறியாதிருந்தார். ஏனெனில் அவரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அது அவருக்கு புரியாத புதிராக இருந்தது. மக்கள் இன்றைக்கு தெய்வீக சுகமளித்தல் எனக்கு நம்பிக்கை கிடையாது, அந்த பரிசுத்த ஆவி நான் விசுவாசிப்பது இல்லை, அந்நிய பாஷையில் பேசுவதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது, அதை போன்று சத்தமிடுவதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது, அதை போன்ற காரியங்களை நான் விசுவாசிப்பதே கிடையாது, அதில் எனக்கு விசுவாசமே கிடையாது என்று கூறுகின்றனர். ஏன்? அது அவர்களுக்கு புரியாத மர்மமாக உள்ளது. நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள மாத்திரமே செய்கிறீர்கள். அது தேவன், அங்கே அது வேதாகமத்தில் இருக்கிறது. செயல்முறைக்கு கொண்டு வரும் என்று வேதாகமம் உரைத்த அதே காரியங்களை இங்கே அது பிறப்பிக்கிறது என்றால், அப்படியானால் அது தேவனாகத்தான் இருக்க வேண்டும். நீ அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய், அவ்வளவுதான். தேவன் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். அவருடைய சீஷர்கள் கூட அவருடைய அற்புதங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த இரவில் அவர் படகிற்குள் இருந்தபோது, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று அவர் கூறினார். அவர் தேவன் என்றும் அவர் மனிதன் அல்ல என்றும் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டனர். அதுதான் இன்றைக்கும் மக்களிடம் இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அவர்கள் அவரை ஒரு நற்பொருள் கொண்டு வரும் சின்னம் பொருந்திய ஒரு சிறு பையனாக அல்லது மரத்தாலான ஒரு மட்டையை கையில் ஏந்தியவராக செய்ய விரும்புகின்றனர். கூடாரத்தை சுற்றி இருக்கிற ஒரு சிறு ஆளாக அவரை காண முயல்கின்றனர். அவர் கூடாரத்தை சுற்றி இருக்கிற ஒரு சிறு ஆள் அல்ல, அவர் யெகோவா, அவர் தேவன். அவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டனர். அவர்கள் ஒருவராக அவர் இருக்க வேண்டும் என அவர்கள் எதிர்பார்த்தனர். அவர் அவர்களில் ஒருவராக இல்லை. அவர் அவர்கள் மத்தியில் தேவனாக இருந்தார். அவர் ஒரு மனிதனை காட்டிலும் அதிகமானவராகவே இருந்தார். நான் அடிக்கடி கூறுவது போல, அவர் பசியாக இருந்தபோது ஒரு மனிதனாக இருந்தார். ஆனால் அவர் உலர்ந்த ரொட்டியை 2 ரொட்டிகள் மற்றும் சில மீன் துண்டுகளை கொண்டு 5000 பேர்களை போஷித்த போது தேவனாய் இருந்தார். படகின் பின்புறத்தில் அவர் சோர்ந்திருந்த போது மனிதனாய் இருந்தார். ஆனால் அவர் காற்றையும் கடலையும் அமைதியாக்கி அவருக்கு கீழ்ப்படிய செய்த போது அவர் தேவனாய் இருந்தார். இந்த மனிதன் எப்படிப்பட்டவரோ, அவர் மனித பாங்கு உடையவர் அல்ல, அவர் மனிதனில் வெளிப்பட்ட தேவனாய் இருந்தார். அவர்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டனர். அவர் ஒரு மனிதனாக, மரியாளின் மகனாக,
ஒரு தச்சன் என்று நினைத்திருந்தனர். ஆனால் அவரோ மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாய் இருந்தார். ஆமேன், ஆமேன். போர் சேவகர் அவரை நீதிமன்றத்தில் நிறுத்தி அவருடைய கண்களை சுற்றிலும் துணியை கட்டி அவருடைய தலையின் உச்சியில் அடித்து, இப்போது நீ ஒரு தீர்க்கதரிசியானால் நீ ஒரு தீர்க்கதரிசி என்று அவர்கள் எல்லோரும் கூறுகின்றனர். உன் உச்சந்தலையில் யார் அடித்தது என்று சொல் பார்க்கலாம் என்று கூறினர். அவர்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டிருந்தனர். நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிதா எனக்கு காண்பிப்பதை மாத்திரமே நான் செய்கிறேன். பிதா எனக்கு காண்பிக்கிறதை நான் செய்கிறேன். நான் செய்ய வேண்டும் என்று அவர் என்னிடம் கூறுவதை நான் செய்கிறேன் என்று இயேசு கூறினதை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டனர். அதை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டனர். அவர்கள் அவருடைய ஊழியத்தை தவறாக புரிந்து கொண்டனர். யூதர்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டனர். அவர் அவருடைய நண்பராகவும் இரட்சகராகவும் வந்தார். ஆனால் அவர்களோ அவரை தீமையான ஒன்றிற்கு சமமாக கூறிட முனைந்தனர். அவருடைய ஊழியத்தை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டனர். தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லையில் இருந்து வந்தார். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதனால் நியாய தீர்ப்பு நாளில் அந்த ராஜஸ்திரி இந்த சந்தியாரோடு எழுந்து நின்று அவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார் என்று கூறினார். அவர் சாலமோனிலும் பெரியவர் என்பதை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டனர். அவர் ஒரு மனிதன் மாத்திரமே என்று அவர்கள் எண்ணினர். அவர் பரிசுத்த விவாகத்திற்கு புறம்பாக பிறந்த ஒருவர் என்றும், இந்த விதமான கெட்ட ஆசைகளை கொண்ட ஒரு கீழ்த்தரமான குடும்பத்திலிருந்து வந்த ஒருவர் என்றும், ஒரு தகாத உறவினால் பிறந்த குழந்தை என்றும் அவர்களில் அநேகர் எண்ணம் கொண்டிருந்தனர். ஒரு கேள்வியை நாம் வைத்திருந்தோம். அவர்கள் நீ பரிசுத்த விவாகத்திற்கு புறம்பாய் பிறந்த ஒருவன் என்பது எங்களுக்கு தெரியும். உன் மீது பிசாசை கொண்டவனாய் இருக்கிறாய். என்ன, நீ எங்களுக்கு போதிக்கிறாயா? நாங்கள் ரபிகள் என்று கூறினார்கள். அவர், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று கூறினார். பாருங்கள், அவர்கள் தவறாக புரிந்து கொண்டனர். ஒரு சமயம் போர் சேவகர் அவர் பேசுவதை கேட்டு திரும்பி வந்து, அந்த மனுஷன் பேசுவது போல ஒருவனும் ஒரு காலம் பேசுவதில்லை, அந்த மனுஷன் விதமாக பேசி நாங்கள் கேட்டதே இல்லை என்று அவர்களிடம் கூறினார்கள். அது ஒரு மனிதன் பேசுவது அல்ல, அது தேவனே. ஆமையா, மனிதன் இந்த விதமாக பேச முடியாது. ஒரு மனிதன் வேத வசனங்களை சொல்லி பேசுகிறார். இயேசு அந்த வேத வசனங்களை ஜீவிக்க முடிச்சு. ஒரு மனிதன் இந்த விதமாக ஜீவிக்க முடியாது. வேதாகம் இங்கே கூறுகிறது, இதோ அது ஒரு மனிதனால் வேதாகமும் அதை கூறுகிறது என்று மாத்திரமே கூற முடியும். அதைத்தான் அவனாலே செய்ய முடியும். ஆனால் இயேசுவால் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என் பிதா எனக்குள் வாசமா இருக்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டார் என்று கூற முடிந்தது. வேறு யாராலும் இந்த விதமாக கூற முடியாது. ஆமென், அல்லேலூயா. அது சரி, என்னை கண்டவன் பிதாவை கண்டார், யாராலுமே அதை கூற முடியாது இருந்தது. அந்த சேவகர் அந்த மனுஷன் பேசுறதை போல ஒருவனும் ஒரு காலம் பேசுவதில்லை என்று கூறினதில் ஆச்சரியம் ஒன்றுமே இல்லை. அவர் ஒரு பிரசங்கியை போல அல்லது ஒரு வேத பாரகனை போல பேசவில்லை. அவர் அதிகாரத்துடன் பேசுகிறார். விசுவாசிகள் கூட அவருக்கு கீழ்ப்படுகின்றன. காற்றும் அலைகளும் அவருக்கு கீழ்ப்படுகின்றன. அவர் ஒரு மனிதன் என்று அவர்கள் எண்ணி இருந்தனர். ஆனால் அவர் ஒரு தேவனாய் இருந்தார். பாருங்கள், அவர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார். ஓ என்ன, நீ தவறான உறவினால் பிறந்த ஒருவனாயிற்று, நீ பரிசுத்த விவாதத்திற்கு புறம்பாக பிறந்த ஒருவனாயிற்று, நீயா எங்களை போதிக்கிறாய்? என்ன, நீ பைத்தியம் பிடித்தவன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் எங்களுக்கு தெரியும். நீ ஒரு சமாரியன், நீ அங்கே சென்று அந்த பிசாசுகளை நீ உன் மீது ஏற்றுக்கொண்டு வந்துவிட்டாய். பரிசுத்த ரபிகளாகிய எங்களுக்கு நீ போதிக்க முற்படுகிறாயா என்றனர். அவர், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசால் உண்டானவர்கள் என்று கூறினார். ஆம், அவர்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டனர். அவர் யார் என்பதை அவர்கள் அறியாதிருந்தனர். அதே போன்று இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் இல்லாதிருக்கிற ஒன்றாக மக்கள் அவரை சித்தரிக்க முயல்கின்றனர். அவர் மனிதன் மாத்திரமல்ல, அவர் மனிதனுக்குள் இருக்கும் தேவனாவார். மூன்றாம் நபர் அல்ல, அவர்தான் அந்த ஒரே நபர். ஆமையா, நல்லது. நிச்சயமாக அவர்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டனர். அப்போது அந்த சமயத்தில் ஒரு இரவு விருந்திற்கு, ஒரு பெரிய விருந்திற்கு அவரை அழைத்த அந்த பரிசேயன் கூட அவரை தவறாக புரிந்து கொண்டார். அவர் அங்கு இருந்தால் மட்டும் போதும் என்று அவன் நினைத்தார். சமீபத்தில் சிகாகோவில் அந்த காலை உணவு கூட்டத்தில்
அந்த செய்தியை குறித்து நான் பேசுகிறேன் என்று நம்புகிறேன். அந்த பரிசேயன் இப்பொழுது அங்கே பின்புறத்தில் உட்கார்ந்திருக்கும் அவரை பார், கழுவப்படாத கால் மற்ற எல்லாம். அந்த சிறு பெண் உள்ளே வந்து அவருடைய கண்ணீரால் கழுவினார். அவர் தன்னுடைய தலைமயிரினால் அதை துடைக்கிறார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் தன்னுடைய கால்களை கழுவி கொண்டிருக்கிற இந்த ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். ஆகவே அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்ல என்பதை அது காண்பிக்கிறது என்று அந்த பரிசேயன் கூறினார். இயேசு எழுந்து நின்று, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். ஆமென். அவன் தவறாக புரிந்து கொண்டான். அவ்வளவுதான். அவர் நான் வரும்படி நீ எனக்கு அழைப்பு கொடுத்தாய், நானும் உன்னுடைய அழைப்பை ஏற்று தொடர்ச்சியாக இருக்கிற என்னுடைய நிகழ்ச்சி அட்டவணை எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கிறேன். கதவண்டில் நீ வந்து என்னை சந்திக்கவில்லை, என் தலைக்கு எண்ணெய் பூசவில்லை, என்னுடைய பாதங்களை நீ கழுவவில்லை, நீ என்னை முத்தம் செய்து வரவேற்கவில்லை. அழுக்காக வியர்வையால் முழுவதுமாக நனைந்தவனாக நான் உள்ளே வரும்படி விட்டு என்னை பரியாசம் செய்யும்படிக்கு அங்கே அந்த மூலையில் உட்கார வைத்தாய். ஆனால் இந்த ஸ்திரீயோ என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். அவைகளை மனம் திரும்புதலின் கண்ணீரினால் அவள் கழுவினாள். ஓ, என்ன அழகான கண்ணீர்! என் தலைமயிரினால் தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். சீமோனே, உனக்கு எதிரான காரியத்தை நான் கூறப்போகிறேன். மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், இவன் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று கூறினார். சீமோன் தவறாக புரிந்து கொண்டான், அவளோ சரியாக புரிந்து கொண்டான். அவர் ஒரு மனிதன் மாத்திரமே என்றார், அவளோ அவர் தேவன், என் ரட்சகர் என்றார். அவர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார். அவர் இன்னுமாகவே தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார். அந்த சீஷர்கள் கல்வாரியில் அவர் எல்லோரும் அவரை மறுதலித்து சென்ற போது அவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருந்தனர். அற்புதங்களை செய்து மரித்தோரை எழுப்பின ஒரு மனிதனாக அவர் அறிந்திருந்த இவர் தம்மையே மரணத்திற்கு அர்ப்பணித்து அதனோடாக நடந்து சென்று அடிக்கப்பட்டு அழுது கொண்டு முகம் முழுவதும் எச்சல் வடிந்து கொண்டு அவர்களுடைய முகத்திலிருந்து கை நிறைய தாடியை பிடுங்கி எடுத்த போது வந்த இரத்தம் எரிச்சலோடு கலந்தது. அவருடைய முதுகை எலும்புகள் வெளியில் தெரிந்து பளபளக்கும் வரை சாட்டையால் அடித்தனர். எதற்கும் கவலை கொள்ளாத குடிபோதையில் இருந்த போர் சேவகர்கள் அவரை தெருவில் அடித்து கொண்டிருந்தனர். எப்படி இவர்கள் இவ்விதமாக செய்ய விட்டாரே என்று நினைத்து அவரை தவறாக புரிந்து கொண்டு தூரத்திலே நின்று விட்டனர். அது சரி, பிசாசும் அவரை தவறாக புரிந்து கொண்டார். பிசாசும் அங்கே மிக மோசமாக நடத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற அவர் நிச்சயமாக தேவனுடைய குமாரனாக இருக்க முடியாது. ஏனெனில் என் சீடர்கள் அவரை சபித்து கொண்டு எல்லா விதத்திலும் மோசமாக நடத்தி கொண்டிருந்த போது அவரும் அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே இருக்கிறாரே, அவர் தேவனுடைய குமாரன் அல்ல என்று அவர் கூறினார். பரிசேயரும் ஆசாரியர்களும் அவரை தவறாக புரிந்து கொண்டு, நீ தேவனுடைய குமாரனானால் இங்கிருந்து கீழே இறங்கி வா என்றனர். அவருக்கு இடது பக்கத்தில் இருந்த கள்ளன் அவரை தவறாக புரிந்து கொண்டு, நீ தேவனுடைய குமாரனால் நாம் எல்லோரையும் சிலுவையிலிருந்து எடுத்து போட்டு உன்னை ரட்சித்துக் கொண்டு எங்களையும் ரட்சியும் என்று கூறினார். ஆனால் வலது பக்கத்தில் இருந்த கள்ளன் அவரை புரிந்து கொண்டு, நாம் தீமை செய்தோம், நாம் நடப்பித்தவைகளுக்காக பலனை அடைகிறோம், ஆனால் இந்த மனிதனோ ஒன்றும் செய்யவில்லையே. ஆண்டவரே, நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். நிச்சயமாக நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய். திரும்பி வந்த அந்த சத்தத்தை கவனியுங்கள். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து கொண்டிருக்கிற தேவன் அவர் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவர் மரிக்கக்கூடிய ஒரே வழி மாம்சத்தில் மரணத்தில் ஆழ்த்தப்படுவதே. ஆவியிலே அவரை மரிக்க செய்ய முடியாது. ஏனெனில் அவர்தான் அந்த நித்திய ஆவி. ஆகவே அவர் மரிக்கும்படியாக செய்யப்படத்தக்கதாக அவர் மாம்சத்தில் இருந்தாக வேண்டும். ஆகவே அவர்கள் தவறாக புரிந்து கொண்டனர். அவனோ அதை புரிந்து கொண்டான். ஒரு நாளிலே அதற்கு பிறகு 10 நாட்கள் கழித்து அல்லது அதற்கு பிறகு சுமார் 40 நாட்கள் 50 நாட்கள் கழித்து ஒரு சீஷர்கள் ஒரு மேலறைக்குள்ளாக ஏறி அங்கே 10 இரவுகளும் பகலும் 5வது நாள் வரையிலும் தங்கினார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டானது. ஏனெனில் இயேசு, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்றார். நீங்களோ உன்னதத்தில் ஒரு மெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் காத்திருங்கள் என்று கூறியிருந்தார். அது வரப்போகிறது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர்.
அது சம்பவிக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். நான் அதை அனுப்பும் வரை நீங்கள் அங்கே சென்று காத்திருங்கள். அவர்கள் அங்கே மேலே காத்து கொண்டிருந்தனர். அவர்கள் அறிக்கை செய்தனர். தங்கள் மனங்களிலும் இருதயங்களிலும் இருந்த எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வந்தனர். அவர்கள் எல்லோரும் ஒரே மனதுடன் ஒரே இடத்தில் வாக்குத்தத்தத்திற்காக காத்து கொண்டிருந்தனர். முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருந்தனர். ஆண்களும் பெண்களுமாக அங்கே மேலறையில் ஒன்றாக நடந்து கொண்டிருந்தனர். யூதர்கள் உள்ளே நுழைந்து அவர்களுக்கு காயம் உண்டாக்காதபடிக்கு எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு இருந்தது. அங்கே மேலே அவர்கள் நடந்து கொண்டிருக்கையில் பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டானது. அங்கே சுற்றி சுற்றி பலத்த காற்று அடித்தது. அப்பொழுது அக்னிமயமான நாவுகள் அவர்கள் மீது அமர துவங்கினது. கதவுகள் திறந்து கொண்டது. ஜன்னல்கள் திறந்து கொண்டது. அவர்கள் வெளியே தெருக்களில் சென்றனர். அப்போது அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டனர். இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் அல்லவா? இந்த ஜனங்கள் குடித்து வெறித்திருக்கிறார்கள். ஏனெனில் இவர்கள் ஏதோ ஒன்றை உளறி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதை குறித்து பேசுகிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லையே என்று அவர்கள் கூறினர். உடனே அவர்கள், எப்படி நாம் ஒவ்வொருவரும் அவர்கள் நாம் சொந்த மொழிகளில் பேச கேட்கிறோமே, அவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா என்று கூறினர். இது பிதாவுடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது என்பதை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டனர். இங்கே எழுந்து நின்று பேசத்தக்கதாக தேவன் அங்கே ஒரு தீர்க்கதரிசியை வைத்திருந்தார். பேதுரு, எருசலேம் மனிதரே, யூதேயாவில் வாசம் பண்ணுகிற ஜனங்களாகிய நீங்கள் இதை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயரே வானத்தில் அற்புதங்களையும் ஆழ பூமியில் ரத்தம் அக்னி புகைக்காடாகி அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று கூறினான். அது தேவனுடைய செயலாக இருந்தது. அது பரிசுத்த ஆவியாக இருந்தது. ஆனால் அவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டனர். அவர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார். அவர் எப்பொழுதுமே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார். இஸ்ரவேல் அவரை தவறாக புரிந்து கொண்டது. நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டனர். தானியேலின் காலத்தில் இருந்தவர்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டனர். யோவானின் காலத்தில் இருந்த ஜனங்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டனர். தீர்க்கதரிசியின் காலத்தில் இருந்த ஜனங்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டனர். பெந்தெகோஸ்தே காலத்தில் இருந்த ஜனங்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டனர். இந்த காலத்தில் இருக்கிற மக்களும் அவரை தவறாக புரிந்து கொண்டனர். அது இன்னும் அதே விதமாகத்தான் இருக்கிறது. அவர்கள் அதை புரிந்து கொள்வதில்லை. ஏனெனில் அவர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். இயற்கையை ஆவிக்குரியதோடு ஒப்பிட வேண்டிய காலம் இதுதான். பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிறுவப்பட்ட பிறகு இந்த மகத்தான பெரிய கூட்டத்தை அங்கே நடத்தினர். தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த அங்கே இருந்த அந்த மனுஷனை அவர்கள் அழைத்தனர். அவர்களில் இருவர் அங்கே தெருவில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த பிச்சைக்காரன் கோவலையை குலுக்கி காசு கேட்டான். அதற்கு அவன், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று கூறினான். அவன் தன்னுடைய கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் நடக்க துவங்கினான், குதித்தான், ஓடினான், எகிரினான், பாய்ந்தான், தேவனை துதித்தான், தேவாலயத்திற்குள் சென்றான். எல்லா மக்களும் ஒன்று கூட துவங்கினர், கூச்சலிட்டனர், ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தனர். அது வழக்கத்திற்கு மாறான ஒரு செயலாக இருந்தது. ஆகவே அவர்களை சிறையில் அடைத்து இயேசுவின் நாமத்தில் இனிமேல் பிரசங்கிக்கவே கூடாது என்று கூட அவர்களை மிரட்டினார்கள். அப்பொழுது பேதுரு, யாருக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும், தேவனுக்கா அல்லது மனுஷனுக்கா என்றார். அப்பொழுது அவர்கள், இவர்களை சற்று அடித்து விட்டோம், சற்று பயமுறுத்தி விட்டோம், அடுத்த முறை தூக்கில் போடப்படுவீர்கள் அல்லது எரித்து போடப்படுவீர்கள் அல்லது சிலுவையில் போடப்படுவீர்கள் என்பதை போன்று அவர்கள் கூறி அவர்கள் நிறுத்தி விடுவார் என்று நினைத்து விடுவித்தனர். ஆனால் அடுத்த காரியமாக எதை பார்த்தார்கள் என்றால், மறுபடியுமாக அவர்கள் அங்கே தெருவில் அதே விதமாய் செய்தனர். ஏன்? அவர்களை தவறாக புரிந்து கொண்டனர். அது ஜனங்கள் செய்வது அல்ல, அது தேவன் அந்த ஜனங்களுக்குள்ளாக இருந்து அந்த காரியங்களை செய்தார். அல்லேலூயா.
அந்த காலையில் அந்த சிறு ஸ்தேவானை சனகரின் சங்கத்தில் அவர்கள் பிடித்த போது, நாம் இவனை அந்த சங்கத்திற்கு முக கொண்டு செல்வோம், இந்த ரபிக்களும் யூதர்களும் பிரதான ஆசாரிகளும் பரிசுத்த பிதாக்களும் மற்றும் எல்லோரும் அங்கே கூடியிருக்கையில் தெய்வீகத்தின் டாக்டர் பட்டம் பெற்ற இவர்களை காணும்போது இவன் மிகவும் பயந்து போய் விடுவான் என்று அவர்கள் கூறினார்கள். ஆகவே அவர்கள் இவனை சங்கிலிகளினால் கட்டி அவனை அங்கே பட்சிக்கிற ஓநாய்கள் கூட்டத்தின் மத்தியில் ஒரு சிறு ஆட்டுக்குட்டியை போல் நிறுத்தினார்கள். இப்பொழுது இவனை கவனியுங்கள் சகோதரனே, அதையெல்லாம் நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன், என்னை தொல்லைப்படுத்தார்கள் என்று கூறுவான் பாருங்கள் என்றார்கள். அவனோ வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் ஏன் பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று கூறினான். ஆமென். அது அவனல்ல என்பதை அவர்கள் கண்டு கொண்டனர். அவர்கள் மண் கட்டிகளை எடுத்துக்கொண்டனர். தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு அவனை பார்த்து பல்லை கடித்து மண் கட்டிகளை அவன் மீது வீசி அவனை கொன்று போட்டார்கள். அவன் தன் தலையை வானத்துக்கு நேராக உயர்த்தி கற்கள் ஒரு புறத்திலிருந்தும் மறுபுறம் மாறி மாறி அடித்தது. அவன் அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் இயேசு தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்று கூறினான். ஆமென். அவன் கர்த்தராகிய இயேசுவின் கரங்களில் நித்திரை அடைந்தான். அவன் மரித்த போது, பிதாவே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று கூறினார். பாருங்கள், அவன் செய்ததை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டனர். பவுல் அங்கே நின்று அதை பார்த்து கொண்டிருந்தான். பின்னர் அது அவனுடைய மனதை பாதித்தது. அவர்கள் எல்லாரும் சிறியவன், ஏனேல் உம்முடைய பரிசுத்தவானாகிய ஸ்தேவானுடைய மரணத்திற்கு நானும் அருகே நின்று பார்வையாளனாக இருந்தேன் என்றான். அவ்வளவுதான். பாருங்கள், அந்த ஆர்வத்தை மக்கள் தவறாக புரிந்து கொள்கின்றனர். இன்றைக்கு மக்கள் தவறாக புரிந்து கொள்கின்றனர். பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்கள் தவறாக புரிந்து கொள்கின்றனர். அதை பரிசுத்த உருளைகளிடம் கூட்டம் என்று அவர்கள் அழைக்கின்றனர். மனநிலை சரியில்லாத மக்களின் கூட்டம் அது என்று அவர்கள் அழைக்கின்றனர். அவர்கள் தவறாக புரிந்து கொள்கின்றனர். உங்களுடைய சரியான மனதை அவர்கள் விமர்சிக்க தங்களுடையதை அவர்கள் இழந்து போகின்றனர். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளே உடையவர்களாக இருந்தீர்கள். ஒன்று மாம்ச பிரகாரமாகவும் இன்னொன்று ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உலகத்தின் சிந்தையையும் கிறிஸ்துவின் சிந்தையையும் ஒரே சமயத்தில் உங்களாலே கொண்டிருக்க முடியாது. மாம்சத்துடன் நடக்கிறவன் மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறான், ஆவியின்படி நடக்கிறவன் ஆவியின்குரியவனாய் இருக்கிறான். ஆமென். இதை கர்த்தாவே, உமக்குள்ளாக அதை கண்டெடுக்கத்தக்கதாக என்னையே நான் எழுந்து போக செய்வேன். ஆமையா. ஆகவே தேவன் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார். தவறாக புரிந்து கொள்ளப்படுவது நீங்கள் அல்ல, அவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களை அவ்விதம் செய்யும்படி செய்கிறார். ஆமென். அவர்கள் உங்களுக்கு எதிராக பேசவில்லை, அவருக்கு எதிராக பேசுகிறார்கள். மக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றனர். அங்கே அவர்கள் விட்டுவிடலாம். ஆனால் அவர்கள் உடனே திரும்பவுமாக தெருவில் வந்து மறுபடியும் துவக்குவார்கள். இன்றைக்கும் அதே காரியம்தான். அவர்கள் மக்களை தவறாக புரிந்து கொள்கின்றனர். அது என்ன என்பதை அவர்களுக்கு தெரியாது. இன்றைக்கு அவர் என்னை மக்களிடத்திற்கு அனுப்பினார் என்னும் என் ஊழியத்தில் என்னை தவறாக புரிந்து கொள்கின்றனர். அவர்கள் தவறாக புரிந்து கொள்கின்றனர். அவர்களில் ஒவ்வொருவரும் நாங்கள் விசுவாசிப்பது சோழன் பிரண்ணாம் அதுவல்ல என்றனர். சில காலத்திற்கு முன்னர் ஒரு பிரசங்கியோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் சோதரன் பிரண்ணாம், நீ சபைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். ஆனால் கருத்து என்னவென்றால், நீர் எப்படி இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தவராக இருக்கலாம் என்பதே என்றார். அவர்கள் வேதாகமத்தை தவறாக புரிந்து கொள்கின்றனர். அவர்கள் தவறாக புரிந்து கொள்கின்றனர். அதற்காகத்தான் அவர் என்னை அனுப்பியுள்ளார். நான் இங்கு இருப்பதின் நோக்கம் எதுவே தான் தவறாக புரிந்து கொண்டது. நீங்கள் சர்ப்பத்தின் வித்தை குறித்தும் மற்றும் அது போன்ற காரியங்களை குறித்தும் நாங்கள் எல்லோரும் போதிக்கிறதற்கு முரணாக நீங்கள் ஏன் போதிக்கிறீர்கள்? நல்லது சகோதரனே, அதற்காகத்தான் நான் இங்கே இருக்கிறேன். அவர்கள் அதை தவறாக புரிந்து கொள்கின்றனர். ஆமென். ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையின்படியையும் மற்றும் பரிசுத்த ஆவியின் அடையாளங்களினாலும் சாட்சி பகருகின்றார். அவர்கள் எவ்வளவாக அதை தவறாக புரிந்து கொண்டாலும் பரவாயில்லை, தேவன் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். ஆமென். தேவன் எப்பொழுதுமே தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார். தேவனோடு ஜீவிக்கும் ஒவ்வொருவரும் தேவனுடன் சேர்த்து தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றனர். ஏனெனில் அது தேவன் அவர்களுக்குள் கிரியை செய்கிறது ஆகும்.
ஆமென். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? தவறாக புரிந்து கொள்ளப்படுவீர்கள் என்பதற்காக நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களா? நாங்கள் ஒரு சிறு பாடலை பாடுவது வழக்கம். இப்போது நான் குறிப்பிட்டுள்ளேன், குறியிடப்பட்டுள்ளேன், தெய்வீக ஆவியினால் குறியிடப்பட்டுள்ளேன் என்றவாறு அது இருக்கும். அது சரி. ஒரு காலத்தில் என்னை நேசித்த மக்கள் இப்பொழுது பார்த்து முதுகை திருப்பி சென்று விடுகிறார்கள். ஏனென்றால் நான் குறியிடப்பட்டுள்ளேன், ஆவியானவராலே குறியிடப்பட்டுள்ளேன். ஆமென். கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உலக காரியங்களை என் சிந்தையில் எழுந்து போகும்படிக்கு செய்துவிட்டேன். ஆதலால் நான் கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டிருப்பேன். ஆனால் என் சிந்தையானது மேலே இருக்கிற காரியங்களை தான் நாடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ள ஞானத்திற்கு அப்பால் வேறே ஒரு சரியான ஞானஸ்தானம் உள்ளதா என்று யாராவது கண்டுபிடிக்கும்படி விரும்புகிறேன். சர்ப்பம் வித்தை உடையதாக இருக்கவில்லை என்று கூறும் ஒரு வேத வசனத்தை யாராவது பிடிக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். 3 தேவர்கள் உண்டு என்று கூறும் ஒரு வேத வசனத்தை யாராவது காண்பிக்கும்படி நான் விரும்புகிறேன். அப்பொழுது அவர்கள் நல்லது, அது என்ன என்று கேட்கின்றனர். தேவன் தம்முடைய செய்தியை என்னிடம் அனுப்பி அதை குறித்த சாட்சியம் கொடுக்கிறார். அடையாளங்கள் பின்தொடர வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துகிறார். அதைத்தான் வேதாகமும் கூறினது. அதை அவர்களால் மறுக்க முடியாது. ஏனெனில் இது கண்கூடாக நடக்கிற செயலாகும். ஆனால் அவர்கள் என்ன செய்கின்றனர்? அதை தவறாக புரிந்து கொள்கின்றனர். ஏனெனில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஒருத்துவம் அல்லது இருத்துவம் அல்லது திருத்துவம் அல்லது தேவனுடைய சபை அல்லது பேப்டிஸ்ட், மெத்தோடிஸ்ட், பிரெஸ்பிட்டோரியன், லூத்தரன் ஸ்தாபனங்களின் பெயரில் நான் வரவில்லை. நான் அவருடைய நாமங்களில் ஒன்றிலும் வரவில்லை. நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறேன். தேவன் தம்முடைய இரக்கத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே செய்தியை உறுதிப்படுத்துகிறார். ஆகவே மக்கள் இன்னுமாக தேவனுடைய ஆவியை தவறாக புரிந்து கொள்கின்றனர். அது சரி. தவறாக புரிந்து கொள்ளுதல் நிச்சயமாக நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுவீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவ பக்தி உள்ள எல்லோரும் தவறாக புரிந்து கொள்ளப்படுவார்கள். நீதிமானாகிய நோவா முதற்கொண்டு இன்றுள்ள நவீன நாள் பரிசுத்தவான் வரையிலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுவார்கள். எப்பொழுதுமே அவ்விதமாகத்தான் உள்ளது. ஜனங்கள் அதை தவறாக புரிந்து கொள்ளுவர். இஸ்ரேல் அதை தவறாக புரிந்து கொண்டது. அவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களால் முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஆவியினாலே மாம்சத்தில் இருக்கிறார்கள். அது ஆவிக்குரியதோடு இடை பிரிந்து கூடவே செல்லாது. ஏனெனில் அது கலவாது. மனுஷனுடைய கைகளால் உண்டாக்கப்படாத ஒரு ராஜ்யத்திலே நாம் ஜீவிப்பதற்காக நான் மகிழ்ச்சியுடையவனாய் இருக்கிறேன். மனுஷனுடைய கைகளால் உண்டாக்கப்படாத ஒரு ராஜ்யத்தில் நாம் ஜீவிப்பதற்காக நான் மகிழ்ச்சியுடையவனாய் இருக்கிறேன். மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு ராஜ்யத்திற்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதற்காக நான் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். நம்முடைய ராஜ்யம் மேலே உள்ளது என்பதற்காக நான் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். ஆகவே நம்முடைய ராஜ்யமானது மேலே உள்ளது என்றால் நாம் மேலே இருந்து பிறந்தவர்கள். அப்படியானால் நாம் மேலான காரியங்களை நாடி தேடுகிறோம். அங்கே கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அங்கே அவர் நம்மை குறித்து வெட்கப்படுவதில்லை. நம்முடைய சாட்சி இந்த பூமியில் நாம் அவரை குறித்து வெட்கப்படுவதில்லை. ஏனெனில் நாம் அந்நியரும் பிரயாணம் செய்கிறவருமாய் இருக்கிறோம். நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. நாம் தேவனுடைய ஆவியினாலே பிறந்திருக்கிறோம். நாம் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ஆவியினாலே பிறந்து அவருடைய கிருபையினாலே நிரப்பப்பட்டு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உன்னதங்களிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் தவறாக புரிந்து கொள்ளப்படுதல். ஆனால் நாம் அக்கறை கொள்வதெல்லாம் அவரை நேசிக்கத்தான். நாம் அக்கறை கொள்வதெல்லாம் அவரை நேசிக்கத்தான். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? சரி. நேசிக்கிறேன் பாடலிருந்து சுரம் எடுத்து எங்களுக்கு கொடுக்கவும் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் அதை பாடுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுது? தவறாக புரிந்து கொள்வர்கள் மூலமா, தவறாக புரிந்து கொள்வர்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுது. செய்தி சொல்லுது. யார் தவறாக புரிந்து கொள்வார்களோ அவர்களால் இதை ஒரு காலம் ஒருபோதும் இயேசு வருகிற வரையிலும் தவறாக ரைட்டாக புரிந்து கொள்ள முடியாது. இது ஏன் நடந்தது, அது ஏன் நடந்தது, அது
தேவனால் அது செய்யப்பட்டதா, தேவன் அதை அனுமதித்தாரா என்பதெல்லாம் யோசிக்கிற போது தவறாக யாரெல்லாம் புரிந்து கொள்ளப்படுவது இல்லையோ அவர்களால் அது சரியாக புரிந்து கொள்ளப்படும். தவறாக புரிந்து கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவர்களால் அதை தவறாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? கர்த்தங்களை ஆஸ்வதிப்பாராக. இதை வீடுகளில் சென்று இன்னொரு முறை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். என்ன தேவன் இந்த செய்தியாளர் மூலமாய் பேசிக்கொண்டு வருகிறார் என்பதை கர்த்தர் உங்களுக்கு தெளிவுபடுத்தினால் மாத்திரமே இவைகள் உங்களுக்கு புரியப்படும். இல்லை என்றால் புரிந்து கொள்வது கடினம். தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய மக்கள் மத்தியில் தவறாகத்தான் புரிந்து கொள்ளப்படும். இதுதான் நான் எல்லா செய்தியும் நான் வாசித்துட்டேன். இயேசுவின் நாட்களிலும், சீஷர்கள் நாட்களிலும், தாவீதுடைய நாட்களிலும், அப்போஸ்தலருடைய நாட்களிலும், ஏரோதினுடைய நாட்களிலும், பிறகு அங்கிருந்து வெளியே வந்த இஸ்ரவேலர்கள் மூலமாகவும் எல்லாருமே தங்களை யாரெல்லாம் பரிசுத்தவான்கள், மேன்மை உள்ளவர்கள் என்று எண்ணினார்களோ அவர்கள் எல்லோரும் தவறாக புரிந்து. சரிங்களா? யாரெல்லாம் முன்குறிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்று தேவனால் அறியப்பட்டார்களோ அவர்கள் சரியாக புரிந்து சொன்னார். நீங்கள் நான் வாட்ஸ்அப்பை கேட்டீங்க. அதே போலத்தான் இன்றைக்கும் எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் இருக்கும். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்ப்பசியும் மறுபடியும் கிறிஸ்துவின் பாதத்தில் சந்திக்கிற வரையிலும் தேவனுடைய தயவும் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்களோடு கூட இப்போதும் எப்போதும் இயேசு கிறிஸ்து வருகிற வரையிலும் இருப்பதாக. கர்ப்பசியும் நாம் ஜெபிக்கலாம். Praise the Lord Jesus. Praise the Lord Jesus. Praise the Lord Jesus. Praise the Lord Jesus. இந்த மாலை வேளையில் தேவன் தவறாக புரிந்து கொள்ளுதல் என்பதை நான் வீடுகளில் வாசித்து அதை குறித்து பிரசங்கிப்பதற்கு நேரம் இல்லாதபடியினாலே ஆண்டவரே இது கூட உங்களுடைய சித்தமாக இருக்கும். ஜனங்கள் நடக்கக்கூடிய காரியங்கள் யாவற்றையும் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். ஒருவேளை தேவன் அதை அனுமதித்திருக்கலாமோ, அதனால் அது என்ன என்று புரிந்து கொள்ள வகையாக இருக்குமே என்பதை புரிந்து கொள்வதற்கு அநேகரால் முடியாது இருக்கக்கூடிய இந்த நாட்களில் ஒரு சிறு மிகவும் எண்ணிக்கைக்குரியவர்கள் எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கார்களோ அவர்கள் மத்தியிலே நான் உலாவுவேன் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் அவர்கள் நிச்சயமாக உம்மை புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய திட்டம் என்ன என்பதை புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய சித்தம் என்ன என்பதை புரிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட நபர்களுக்காக நான் நன்றியுள்ள இதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களை வாழ்த்தி உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய தீர்க்கதரிசியும் அதை தான் செய்தார். ஆகவே அவர் செய்ததையே நானும் சொல்லுகிறேன். ஆகவே நீ கொடுக்கிற ஒவ்வொரு செய்திக்காகவும் உமக்கு கொடானக்கூடிய நன்றி ஆண்டவரே. மனித அறிவை கொண்டு எதையும் புரிந்து கொள்ள முடியாது. தேவ ஆவியினால் நிறுவப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே ஒவ்வொரு காரியத்தை குறித்து புரிந்து கொள்வார்கள் என்பது இந்த செய்தி மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் சீக்கிரமாய் வருவீராக. கொஞ்சமாக இருக்கக்கூடிய உங்களுடைய மக்களை உங்களுடைய வருகைக்கு முன்பு சீக்கிரமாய் ஆயத்தப்படுத்தி வரும்போது அவர்களை உங்களோடு சேர்த்துக் கொள்கிறார்கள். நிச்சயமாக அந்த முடிவு வரும் பொழுது அநேகர் புரிந்து கொள்வார்கள். அது வெகு தூரமாய் இருக்கும் ஆண்டவரே கர்த்தாவே. ஆனாலும் நாங்கள் உம்மால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட மாட்டார்கள். ஆனால் உம்மால் முன்குறிக்கப்பட்டவர்கள் அநேகரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுவார்கள். இன்னும் அநேக காரியங்கள் எனக்கு இருக்கிறது. நான் அதை பேசவில்லை. தேவரீர் ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு இருந்த பயங்கரமான நெருக்கத்தின் நிமித்தமாக இந்த செய்தி முழுவதும் வாசித்து காண்பித்து விட்டேன். எத்தனை பேர் புரிந்து கொள்வார்கள் என்று நீர் எண்ணுகிறீரோ அவர்கள் நிச்சயமாய் புரிந்து கொள்வார்கள். இது இன்றைக்கு நான் இதை கொண்டு வர வேண்டும் என்ற வாஞ்சை என்னிடத்தில் இல்லை. ஆனால் நான் சூழ்நிலைகள் நிமித்தமாய் இதை நான் கொண்டு வந்தேன், வாசித்தேன், பேசினேன். ஆண்டவரே மீதியானதை கேட்டவர்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களிடத்தில் இதை
இதை ஒப்பு கொடுத்து விடுகிறேன். இதற்கு நேராக என்னை நடத்தின உடைய கிருபைக்காக ஒரு ஆணுக்கூடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் செலுத்தி விடுகிறேன். எப்பொழுதுமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இந்த உலகம் ஒரு காலம் ஏற்றுக்கொண்டதில்லை. அவர்களை தவறாகத்தான் புரிந்து கொண்டது. அவர்களும் அநேக சமயங்களில் தவறாக இருந்தார்கள். ஆனாலும் தேவனவர்களை நடத்தி கொண்டு இருந்தேன், அவர்கள் பட்சத்தில் நீர் இருந்தேன் என்று அநேகர் விளங்காமல் போனார்கள். அது எல்லாவற்றையும் இப்போது நாங்கள் வாசித்தோம், நாங்கள் பார்த்தோம். இப்பொழுதும் அதே விதமாய் நடைபெறும் என்று நீர் இந்த செய்தியாளர் மூலமாய் பேசினதையே நாங்கள் பார்த்தோம், கேட்டோம். ஆகவே இதற்கு மேல் கேட்டவர்களுக்கு தான் பொறுப்பாக நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டார்கள். மீதியானது இந்த கரங்களை கொடுக்கிறோம். மறுபடியும் நாங்கள் ஆண்டுடைய ஞாயிற்றுக்கிழமையில சென்ற ஞாயிற்றுக்கிழமை பேசினதை இன்னும் சற்று இன்னும் புரிந்து கொள்ளும்படியாக எனக்கு தருணத்தை தந்தருளினால நான் பேசுகிறான். இவையெல்லாம் ஏன் பேசப்படுகிறது? நிச்சயமா யாரோ ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் ரேப்சருக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அதற்காகத்தான் வருகிறார்கள். அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள், நடப்பார்கள், காணாமல் போவார்கள். அவர்களுக்கே உம்முடைய வல்லமையும் கிருபையும் அவர்களோடு இருப்பதாக தேவரீர் ஆண்டவரையுடைய கரங்களை என்னை தாழ்த்துகிறோம். செபிக்கிறேன். கர்த்தரிடத்திலிருந்து எல்லா நன்மைகளும் எல்லா கிருபைகளும் எங்களுக்கு அனுப்புகிறபடியினால் நன்றி. நாங்கள் எங்களுடைய அறிவுக்கு ஏற்றபடி மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆவியானவர் எங்கள் மத்தியில் எங்களுக்குள்ளாக இருப்பார். ஆனால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தரை தந்தரிடும்படி அவிதமாய் செய்திடும்படி இந்த சபைக்கு நான் அதை வேண்டிக் கொள்கிறேன். நேரத்திற்காக நன்றியாக போகும்பொழுது ஒவ்வொருவரும் தேவனுடைய கிருபையினாலே இதை குறித்து யோசித்து செய்து கொண்டே போகும்படி ஒவ்வொரு உள்ளத்தையும் கர்த்தத்தோடு துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.